Hey guys, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இஃப்தார் ஃபுட் பிளாக் பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கேரமல் புட்டிங் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ரெடிமேடாக உள்ளது தான். அதுலேயே அந்த ஷெஷலே வந்து கேரமல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் 4 பவுலுக்கு வந்து சமமாக வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு தேவையான எல்லா இன்றைக்கி என்னென்ன ரெசிபி பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான ஃபுல் மில்க்குமே நான் காய்ச்சி வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பாலை வந்து நான் ஒரு சாஸ்பேனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து நிடோ பிராண்டோட மில்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா கவு மில்க் மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கும். இதோட வாசனை வந்து எதுவுமே தெரியாது. நம்ம வந்து பால் பவுடரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து காஃபியோ டீயோ எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து தெரியவே தெரியாது பால் பவுட்ரு மாதிரியே. ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேஷே ஃபுல்லாக பிரித்து நான் போட்டுட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அதில் சுகர் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஈவன் தோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் வந்து திக்காகாது. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டியதான். இது வந்து 4 பவுலுக்கு தான் வந்து இப்போ கரெக்டாக வந்து வரும். ஸோ நான் 4 பவுல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டெய்லியுமே எங்கள் வீட்டு இஃப்தாரில் வந்துட்டு இது டெசர்ட் வந்து ஏதாச்சும் இருக்கும். டெசர்ட் அண்ட் கடல் பாசி இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கடல் பாசி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் வந்து பண்ணும்போது நான் எப்போவுமே பன்னீர் வந்து ஆட் பண்ணிப்பேன். இதேமாதிரி நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வாசனையுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் வந்து பாதாம் பிசின் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அதை. ஏன்னா நம்ம இஃப்தாருக்கு வந்து கம்மி டைம் தான் இருக்குது. நான் வீடியோ ஷூட் பண்ணுற ஐடியாலே இல்லையா. நான் டக்குன்னு ஷூட் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையுமே ஸ்பீடப்பாக வந்து பண்ணனால நான் டக்குன்னு வந்து காட்டியிருப்பேன். கடல் பாசிக்கு தேவையான சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மில்க்கும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 400 ml மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சமமாக வந்து பவுலில் வந்து பிரித்து நான் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் நன்னாரி வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஜேபி நன்னாரி தான் வந்து எடுத்திருக்கேன். காரைக்கால் ஜேபி நன்னாரி இதுதான் இங்கே ஃபேமஸ். ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நன்னாரி இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பவுலில் வந்து ரோஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு அது கூடவே பன்னீர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட சூடு வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டை வாங்குவோம் இல்லையா, அந்த இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து எடுத்துக்கிறப்போ அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து அதோட ஷேப் வந்து அழகாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ தட் நான் வந்து இதே மாதிரி நான் எப்போவுமே இதை மாதிரி தான் பண்ணுவோம். இது அதேமாதிரி நான் இப்போ வந்து பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். கம்மி டைம் இருக்கனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இல்லாட்டி நான் தன்னாலே வந்து செட் ஆகிரும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஊற்றி நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா 4 பக்கமும் கீறிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டும். அந்த சைடில் தேவையான எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து நன்னாரி ஃப்ளேவர் ஆட் பண்ணேன். அடுத்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பூண்டு வந்து 10 பல் எடுத்து இதேமாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரவுண்ட் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 6 வெங்காயம் எடுத்து இதேமாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஹட்சனோட பட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அல்சருக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அன்சால்டட் பட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெடிசினுக்காக யூஸ் பண்ணுறப்ப போது அந்த மெடிசின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம 10 பூண்டை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதியை எடுத்து இந்த பட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
இது வந்து கரிஞ்சிடக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது வெங்காயத்தோட கலர். அதுக்கப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால அதிகமாக வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக 400 ml பால் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதில் லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு பண்ணுறப்போ நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வரும். லம்ஸ் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நான் வந்து இது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்கானோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாக்கு தேவையான எல்லா சீசனிங்குமே இதிலே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை டேஸ்ட்டுக்கு ஏற்ப வேணும்னா இதிலே ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஃபைனலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் ஓகே. லாஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்தா வந்து குக் பண்ணுறதுக்காக நான் தண்ணி வந்து வச்சுருக்கேன். பாஸ்தா எப்போவும் நம்ம குக் பண்ணுற போல தான் நான் வந்து 1/2 kg பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். அப்படியே வந்து பண்ண போகிறேன். அந்த கேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம பியூரே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நம்மளோட பியூரே வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா வந்து இப்போ பண்ண போகிறோம். ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் சாஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். இப்போது நான் வந்து இது கூட ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் போட்டுக்கலாம். சேம் நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருந்தா பூண்டை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம் அளவுக்கு நீங்கள் எடுத்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வெங்காயமாக வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது அதிக குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் அதிகமாக வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே வந்து கருகக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு அப்படியே லைட்டாக வந்து அது கண்ணாடி போல் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பியூரே வந்து இது கூட வந்து ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பியூரே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து பத்தலை அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பெப்பரோட ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சீசனிங்கும் இடையில வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக நான் வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து ஆட் பண்ணாதீங்க. நான் பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுனால இந்த ரெட் சாஸ் கூட கொஞ்சமாக க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே உங்கள்கிட்ட வந்து அந்த நம்ம பாஸ்தாவை வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்தமாதிரி நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ரெட் சாஸ் பாஸ்தா வந்து ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் ஆகுறப்ப அதோட கலர் வந்து அழகாக பிங்கிஷ் கலராக வந்து மாறிடும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியுதான்னு தெரியல. அதோட கலர் பார்த்திங்கன்னா பிங்க்காக தான் வந்து இருக்கும். ரொம்ப பிங்க்னால் ரொம்ப அடிக்கிற பிங்க்காக இருக்காது. பார்க்க பிங்கிஷாக வந்து இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தாவை இது கூட கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஃபைனலாக சீஸ் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இது கூட ஃபைனலாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணேன். அந்த வீடியோ கிளிப் வந்து என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து அது இதாகிடும். நான் 3 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அமுலில் வந்து ஸ்லைஸ் சீஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதை டீமோல்ட் வந்து பண்ண போகிறேன். டீமோல்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து எடுக்க வரும். நான் பருப்பு வடைக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையுமே வந்து பொரித்து எடுத்துக்கலாம்.
அன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி. நான் இதை பண்ணும் போதே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து கரெக்டாக டைம் வந்து ஆகிடுச்சி. நான் வேக வேகமாக வந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும் போது 2 வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபோன்லேயும் சார்ஜ் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த வடையை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அப்போ போடுறப்ப அப்படி போட்டாலுமே இந்த பருப்பு வடை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இதில் ஒரு பேட்ச் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறமே வந்து நாங்கள் நோன்பு வந்து திறந்துட்டோம். பிகாஸ் வந்து டைம் ஆகிடுச்சி. வீடியோ பாட்டுக்கு ஆன்லேயே வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு நோன்பு திறந்துட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய சிஸ்டரும் மாமாவும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என் சிஸ்டர் வந்திருந்ததுனால தான் திடீர்னு வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதோடு தான் நாங்கள் வந்து இதெல்லாமே பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வந்து டைம் ஆகிடுச்சி. அவங்களுமே அந்த டைமுக்கு தான் வந்தாங்க. ஸோ நம்ம வந்து டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. கடகடன்னு 2 பேருமே இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தாங்க. இதை வந்து ஃபைனல் லுக் வந்து என்னால் காட்ட முடியல. பாஸ்தா எல்லாத்தையுமே வச்சு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். ஏன்னா நோன்பு திறந்ததுனால பாதி இது காலி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.